பெரியபாளையம் இறால் தொழிற்சாலையில் கேஸ் கசிஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் முதல் தளத்திலிருந்து அமோனியா வாயு வெளியேறி இருக்கிறதாகவும் இந்த கேஸ் எப்படி கசிஞ்சது அப்படிங்கிற முழு விவரத்தை சொல்லியிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவனும் இணைந்திருக்கிறாரு. தாயுமானவன், இந்த விபத்திற்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லப்படுது, என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்து இருக்கக்கூடிய தொழிற்சாலையில ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவு விவகாரம் தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் அந்த வகையில விபத்து நடைபெற்ற விதம் மற்றும் காரணங்கள் குறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. தீயணைப்பு துறையினர் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இரண்டு தரப்பிலும் பல்வேறு விஷயங்கள் கருத்துக்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறால்களை பதப்படுத்தி வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கக்கூடிய குளிரூட்டும் அமைப்புல பிரஷர் வால்வுல ஏற்பட்டிருக்கக்கூடிய கசிவே விபத்திற்கான முதல் காரணம் என கண்டறியப்பட்டிருக்கிறது. வால்வு லீக் ஏற்பட்டவுடன் அடர்த்தியான அமோனியா வாயு கசிந்து தொழிற்சாலை மற்றும் அதனை சுற்றி சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் வரையில் பல்வேறு பகுதிகளில் காற்றுல அமோனியா வாயு கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை வளாகத்துல பாதுகாப்பற்ற முறையில தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதும் விபத்திற்கான மற்றொரு காரணமாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொழிற்சாலை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அவசர கால செயல்பாட்டு நெறிமுறைகள், அதாவது எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் புரோட்டோகால்ஸ் என்று சொல்வார்கள், அவை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழில்சார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தணிக்கைகளை, சேஃப்டி ஆடிட்ஸ கடந்த காலங்களில் முறையாக மேற்கொள்ளப்படாததும் விபத்திற்கான காரணங்களாக விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா விடுமுறை நாள் என்பதால நேற்றைய தினம் 96 பெண்கள் உட்பட 100 பேர் தொழிற்சாலையுடைய முதல் தளத்துல ஓய்வறையில ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் முதல் தளத்துல இந்த அமோனியா வாயு சேகரித்து வைத்திருக்கக்கூடிய கலனில் இருந்து அந்த அமோனியா வாயு வெளியேறி இருப்பதாக விசாரணையில தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாகவே தற்போது வரை 6 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்பு படையினர், காவல்துறையினர் ஆகியோர் சம்பவ இடத்துல தொடர்ச்சியாக அந்த வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. 3 மாடிகள் கொண்ட அந்த இறால் பண்ணையில முதல் மாடியில சேமித்து வைக்கப்பட்டிருந்த 80 கிலோ கொண்ட சிறிய டேங்கில் இருந்து அமோனியா வாயுவை வெளியேற்றி தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து அந்த விசாரணையில ஈடுபட்டு வராங்க. அமோனியா வாயு இந்த முதல் தளத்தில் இருந்தான் வெளியேறியிருப்பதாக இதன் மூலமாக அறிய முடிகிறது. கீழ்த்தளத்துல 1000 கிலோ கொண்ட 3 சிலிண்டர்கள் அமோனியா வாயு சேமித்து வைக்கப்பட்டு இருந்ததும் அதனை தற்போது வெளியேற்றக்கூடிய பணிகளும் தீயணைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தொழிற்சாலைக்குள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அதிகாரிகளும் அமோனியா கேஸ் அகற்றக்கூடிய பணிகள்ல மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. இப்படியாக பல துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பவம் நடைபெற்ற அந்த இறால் பதப்படுத்தக்கூடிய பண்ணைக்கு நேரில் சென்று பல்வேறு ஆய்வுகள்ல மேற்கொண்டு வராங்க. தொழிற்சாலை விதிகளுக்கு மீறி செயல்பட்டிருப்பதும் இதுல உறுதியா தெரிய வந்திருக்கிறது. முழுமையான விசாரணை அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.